என் அன்பு குழந்தையே, இன்று உன் பெயரை குறித்து பரலோகத்தின் நீதிமன்றங்களில் ஒரு மாபெரும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. என் சிம்மாசனத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஆணை ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுவிட்டது. உன் வாழ்க்கையின் மேல் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சாபமும் இப்போது உடைக்கப்பட்டுவிட்டது என்பதை நீ உணர வேண்டும். உன் தலைமுறைகளை சுற்றி பின்னியிருந்த விலங்குகள் சிதறடிக்கப்பட்டுள்ளன. உனது எதிர்காலத்திற்கு எதிராக எழுதப்பட்டிருந்த தீய திட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. உனது குடும்பத்தின் மீது எதிரி சுமத்திய தண்டனையை எனது அதிகாரத்தால் நான் மாற்றி அமைத்துள்ளேன். நானே உயர்ந்த நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கும் நீதிபதி. உன் வழக்கை நான் வெற்றிகரமாக முடித்துவிட்டதாக அறிவிக்கிறேன். இனி உன் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை. உன்னை தடுக்க முயன்ற இருளின் சக்திகள் அனைத்தும் இன்று தோற்கடிக்கப்பட்டுள்ளன. நீ ஒரு சுதந்திரமான மனிதனாக ஆசீர்வாதத்தின் பாதையில் நடக்க இப்போது தகுதி பெற்றுள்ளாய். உனக்கு எதிராக பேசப்பட்ட அவதூறுகள், உனது அடையாளத்தை சிதைக்க முயன்ற கண்டனங்கள் மற்றும் ஒரு காலத்தில் இருந்து அடுத்த காலத்திற்கு உன்னை துரத்திய அவமானங்கள் அனைத்தும் எனது நீதிமன்றத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டுள்ளன. உன் தோல்விகளின் விவரங்களை கொண்டிருந்த பக்கங்கள் கிழிக்கப்பட்டு பரிசுத்த நெருப்பால் எரிக்கப்பட்டுவிட்டன. உன் அமைதியை குலைத்துக் கொண்டிருந்த குற்ற உணர்ச்சியின் ஒவ்வொரு சுவடையும் நான் அகற்றிவிட்டேன். எதிரி உன் மீது சுமத்த முயன்ற ஒவ்வொரு கரையையும் நான் கழுவி துடைத்துவிட்டேன். நீ இப்போது என் முன்னால் நிற்கும்போது ஒருபோதும் பாவம் செய்யாதவனைப் போலவும் ஒருபோதும் வீழ்ச்சி அடையாதவனைப் போலவும் பரிசுத்தமாக தெரிகிறாய். உனது கடந்த காலம் உன்னை இனி ஒருபோதும் வரையறுக்காது. நீ என்னால் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு. இந்த போருக்கு உன்னை அனுப்பியது நான் தான் என்பதை நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். உன்னை மீண்டும் தூய்மையாக்குவதும் வலுப்படுத்துவதும் உன்னை முழுமையாக்குவதும் எனது பொறுப்பாகும். நான் உன்னை எப்போதும் மீட்டெடுப்பேன், உன்னை எப்போதும் மன்னிப்பேன், உன்னை எப்போதும் உயர்த்துவேன். இது உனக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. உனது செயல்பாடுகள் அல்லது உனது முழுமையை பொறுத்து எனது வாக்குறுதிகள் ஒருபோதும் மாறாது. உனக்கு எதிராக எது வந்தாலும் நீ தொடர்ந்து முன்னேற வேண்டும். உனது எதிரிகள் இரக்கமற்றவர்கள். அவர்களுக்கு நியாயம், கௌரவம் அல்லது கருணை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. அவர்கள் ஏற்படுத்தும் சேதத்திற்காக அவர்கள் ஒருபோதும் வருந்துவதில்லை. ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒன்று இருக்கிறது. உனக்கு பின்னால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் நிற்கிறேன். உன்னை காயப்படுத்த நினைப்பவர்கள் என் கரங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். உனது எதிரிகள் தங்களால் முடிந்தவரை தடுக்க முயன்ற அந்த ஆசீர்வாதத்தின் காலம் இதோ வந்துவிட்டது. நீ நீண்ட நாட்களாக ஜெபித்து வரும் அந்த பெரிய திருப்பம் உன் வாழ்க்கையில் வெளிப்படப் போகிறது என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள். உன் முன்னேற்றத்தை தடுக்க அவர்கள் எழுப்பிய சுவர்கள் இடிந்து விழப்போகின்றன என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். எனவே அவர்கள் உன்னை தாக்க தங்கள் ஆயுத கிடங்கில் உள்ள ஒவ்வொரு கருவியையும் பயன்படுத்த முயற்சிப்பார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நீ உணரும் நம்பிக்கையை திருட அவர்கள் முயற்சிப்பார்கள். எனது வாக்குறுதிகள் உண்மையிலேயே உண்மையானவையா என்பது குறித்து உன் மனதில் சந்தேக விதைகளை விதைக்க அவர்கள் முயலுவார்கள். ஆனால் பயப்படாதே. இருளுக்கு பின்வரும் ஒளியைப் போல உனது வெற்றி நிச்சயம். உன் நம்பிக்கையை மட்டும் தளரவிடாதே. ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன். எதிர்ப்புகள் வரும்போது நீ அமைதியாக இருக்கப் போகிறாய். நீ உறுதியாக நிற்கப் போகிறாய். உன்னிடமிருக்கும் பலத்தையும் தைரியத்தையும் கண்டு அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். தீய சேனைகளை விரட்டி அடிக்கவும் உன் எதிரிகள் அனைவரும் உன்னை கண்டு பயந்து ஓடவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். நீ தனியாகவும் பாதுகாப்பற்றவனாகவும் இருக்கிறாய் என்று நினைப்பதை இப்போதே நிறுத்து. உனது மனதை புதுப்பித்து உனது ஆன்மாவையும் எண்ணங்களையும் எனது வார்த்தைகளாலும் கட்டளைகளாலும் போஷிக்கத் தொடங்கு. நான் உனக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். அது உன் ஆழ்மனதில் பதியும் வரை நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பேன். நீ ஒரு வெற்றியாளன். உன்னை தோற்கடிக்க யாராலும் முடியாது. உனது பலம் உன்னிடமிருந்து வரவில்லை, அது பரலோகத்தின் அதிகாரத்திலிருந்து வருகிறது. எனவே தலை நிமிர்ந்து நில். வெற்றி உனதே. உன்னை விட யார் அதிக சக்தி வாய்ந்தவர் என்பதை கண்டறிய பலர் முயலலாம். ஆனால் நானே சர்வ வல்லமையுள்ளவர். நீ எனது நிழலிலும் எனது மறைவிலும் வாழ்கிறாய். எனது பரிசுத்த ஆவியினால் நான் உன்னை நிரப்பியுள்ளேன். இந்த கணத்தில் நான் அதை உனக்கு உறுதிப்படுத்துகிறேன். உன்னை தோற்கடிக்க யாராலும் முடியாது. நான் உன்னிடம் சொல்வதை நீ உண்மையாகவே நம்பப் போகிறாயா என்று இப்போதே என்னிடம் சொல். என்னை திருட முடியாதபடி என்னை இறுக்கமாக பிடித்துக்கொள். அப்போது துன்பத்தின் காற்று உன்னை அசைக்க முடியாது. இந்த உலகின் குளிர்ச்சி உன் இதயத்தை உறைய வைக்காதபடி எனது பரிசுத்த மேலங்கியால் நான் உன்னை மூடுகிறேன்.
நீ ஒரு நல்ல மனிதன். மற்றவர்களை விட உன்னை நான் நன்றாக அறிவேன். நடந்த காரியங்களுக்காக நீ வருந்தினாலும், உன்னை பற்றி நீயே ஏமாற்றமடைந்தாலும், நீ உண்மையில் யார் என்பதன் உண்மையை நான் காண்கிறேன். உனக்குள் ஒரு சிறந்த இதயம் இருக்கிறது. உனக்குள் பல அழகான உணர்வுகள் உள்ளன. இந்த உலகிற்கு தேவையான அன்பு, இரக்கம் மற்றும் தயவு உன்னிடம் ஏராளமாக உள்ளது. பலர் வெளிப்பார்வைக்கு ஈர்க்கக்கூடிய ஆனால் உண்மையில் மதிப்பற்ற பொருட்களின் வலையில் சிக்கியுள்ளனர். அவர்கள் ஒரு நிலத்திற்காக தங்கள் விதியை விற்றுவிட்டார்கள். அவர்கள் எனது முழுமையான திட்டத்தை நிராகரித்து அழிந்து போகும் தற்காலிக இன்பங்களுக்காக தங்கள் நித்திய சுதந்திரத்தை மாற்றிக்கொண்டனர். ஆனால் நீ பயப்பட தேவையில்லை. நீ செழிப்பான காலத்தில் இருந்தாலும் சரி, வறுமையான காலத்தில் இருந்தாலும் சரி, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள். உனது உண்மையான சொத்து உனக்குள் இருக்கும் அன்பும் நீ என்னிடம் வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான். அதை எவராலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. எனது முன்னிலையில் எனது அமைதியால் சூழப்பட்டிரு. எனது மகிழ்ச்சியால் உன்னை நிரப்பிக்கொள். இந்த செய்தியின் மூலம் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த அடையாளத்தை நான் உறுதிப்படுத்துகிறேன். உன் கவலையில் நீ என்னிடம், கடவுளே என்னிடம் பேசுங்கள், நீங்கள் உண்மையானவர் என்பதையும் நீங்கள் என் மீது அக்கறை கொள்கிறீர்கள் என்பதையும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னாய். இதோ நான் உன்னிடம் பேசுகிறேன். இந்த வார்த்தைகளை கேள் மற்றும் ஒவ்வொரு வாக்கியத்திலிருந்தும் பொழியும் அன்பையும் பாசத்தையும் உணர். எனது சொந்த குரலில் என் இதயத்தில் உள்ள அனைத்து மென்மையுடனும் நான் சொல்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். உன் வழக்கு முடிந்தது. உன் பாவங்கள் துடைக்கப்பட்டன. நீ மன்னிக்கப்பட்டாய். உன் தவறுகளை நான் இனி நினைவில் கொள்வதில்லை. நீ துணிச்சலான மற்றும் அழகான முடிவுகளை எடுத்தாய். கடந்த காலத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு உண்மையை நோக்கி நடக்க தீர்மானித்தாய். உன் விடாமுயற்சியும் உண்மையை நோக்கி நடக்கும் உன் உறுதியும் என்னை மகிழ்ச்சியடைய செய்கிறது. உனக்கு ஒன்று தெரியுமா? நானும் அழுவேன். என் கண்ணீர் உன் ஆன்மாவின் மீது மழையாக பொழிகிறது. உன்னில் நான் காண்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் அழுகிறேன். உலகிற்கு எனது அன்பை வெளிப்படுத்த நான் பயன்படுத்தக்கூடிய நபர் நீதான். உன் இதயத்தின் முழு பலத்தோடும் உன் மனதோடும் என்னை நேசிப்பது மட்டுமே நான் உன்னை கேட்கிறேன். இனி இருமனம் கொண்டவனாக இருக்காதே. மற்றவர்களின் வலிக்கு அலட்சியமாக இருக்காதே. அது உன்னை நகர்த்தட்டும். உனது அன்பு மற்றவர்களுக்கு ஒரு மருந்தாக அமையட்டும். நீ ஒரு கருவியாக மாற்றப்பட்டு விட்டாய். என் அன்பின் வெளிப்பாடாக நீ திகழ்கிறாய். எல்லாவற்றையும் தாங்கும் அடிப்படை எனது அன்புதான். உனது மீதான எனது அன்பு இடைவிடாதது, உணர்ச்சி மிக்கது, அனைத்தையும் உள்ளடக்கியது, ஒருபோதும் முடிவடையாதது, எப்போதும் உன்னை துரத்துவது, என்றும் உண்மையானது. இந்த அன்பு உன் இருப்பிடத்தை சுத்தப்படுத்தியது. இந்த அன்பு சாபத்தை உடைத்தது. இந்த அன்பு சங்கிலிகளை சிதறடித்தது. இந்த அன்பு சிறைக்கதவை திறந்தது. இந்த அன்பு உன் வழக்கை முடித்து வைத்தது. உன்னை மன்னித்ததாக அறிவித்தது. உன்னை தூய்மையானவன் என்று பறைசாற்றியது. இந்த அன்புதான் எல்லாவற்றையும் சாத்தியமாக்குகிறது. இந்த அன்புதான் எல்லாவற்றையும் மாற்றுகிறது, எல்லாவற்றையும் மீட்டெடுக்கிறது, எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிறது. இந்த அன்பு உனக்கு ஒருபோதும் தோல்வியை தராது. இந்த அன்பு உன்னை ஒருபோதும் விட்டு போகாது. உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னை ஒருபோதும் நிராகரிக்காது. எனது அன்பு உன்னை ஒருபோதும் ஏமாற்றாது. உன்னை காட்டிக் கொடுக்காது. உன்னை ஒருபோதும் காயப்படுத்தாது. இந்த அன்பு உன்னை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தாது அல்லது உன்னை கட்டுப்படுத்தாது. இந்த அன்பு உன்னை ஒடுக்காது, மாறாக உன்னை வளர்க்கும். இந்த அன்பு உன்னை வலுப்படுத்தும், உன்னை ஊக்குவிக்கும், உன்னை ஆதரிக்கும். இந்த அன்பு உன்னை உயர்த்தும், உன்னை சுமக்கும், உன்னை தற்காக்கும். இந்த அன்பு உனக்காக போராடும், உன்னுடன் நிற்கும், உன்னுடன் பயணிக்கும். இந்த அன்பு உன்னுடன் கூட்டாளியாக இருக்கும், உன்னுடன் இணைந்து செயல்படும், உன்னுடன் கனவு காணும், உன்னுடன் நம்பிக்கையை வளர்க்கும். இந்த அன்பு உன்னுடன் சேர்ந்து வெற்றி பெறும், உன்னுடன் சேர்ந்து கொண்டாடும், உன்னுடன் சேர்ந்து மகிழும். இந்த அன்பு என்றென்றும் உன்னுடன் இருக்கும். எல்லைகளற்ற அன்பாக இது நிலைத்திருக்கும். இந்த அன்பில் எந்த நிபந்தனைகளும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை, எந்த கேள்வியும் இல்லை. இதில் பயமோ அவமானமோ குற்ற உணர்வோ கண்டனமோ கிடையாது. இதில் எந்த தீர்ப்பும் இல்லை, விமர்சனமும் இல்லை, கேலியும் இல்லை. இதில் இருப்பது முழுமையான ஏற்பு, அரவணைப்பு, உறுதிப்படுத்துதல் மற்றும் கொண்டாட்டம் மட்டுமே.
இதில் மகிழ்ச்சி, அமைதி, நம்பிக்கை மற்றும் விசுவாசம் மட்டுமே உள்ளன. இதில் பாதுகாப்பு, பராமரிப்பு, மென்மை, தயவு மற்றும் கருணை மட்டுமே உள்ளன. எனது கிருபையும் அன்பும் எப்போதும் உன்னுடன் இருக்கும். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இதுவே நித்திய உண்மை. நீ இந்த அன்பின் நிழலில் பாதுகாப்பாக இருக்கிறாய். இந்த உலகம் உனக்கு எதிராக திரும்பினாலும் எனது அன்பு உனக்கு ஒரு மாறாத கோட்டையாக இருக்கும். உன் கைகளில் வந்துள்ள இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்று நீ விரும்பினால், நீ மிகவும் நேசிக்கும் மக்களுடன் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம். என்னிடமிருந்து கேட்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும் அந்த மக்களுக்கு துணையாக இரு. எனது நற்செய்தி படையில் சேர்ந்து தொடர்ந்து உயிர்களை ஆசீர்வதிக்க ஒன்றிணைந்து செயல்படுவோம். இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால், இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டிய ஒருவருக்கு இதை பகிருங்கள். இந்த ஆசீர்வாதத்தை பெற ஆமேன் என்று பதிவு செய்யுங்கள். நீ செய்யும் இந்த செயல் மற்றொருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அன்பை பகிர்வதுதான் என் பணியாகும். நீ மற்றவர்களுக்கு ஒளியாக மாறும்போது உனது ஒளி இன்னும் பிரகாசமாக வீசும். வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது அது உன்னை தகர்க்க அல்ல, உன்னை உருவாக்கவே வருகிறது என்பதை புரிந்துகொள். தங்கம் நெருப்பில் புடம் போடப்பட்டு சுத்தமாவது போல நீயும் உனது சவால்களின் மூலம் மேன்மை அடைகிறாய். உனது கண்ணீர் வீணாகவில்லை, அவை ஒவ்வொன்றும் என் பாத்திரத்தில் சேகரிக்கப்பட்டுள்ளன. நீ பலவீனமாக உணரும்போதுதான் எனது பலம் உன்னில் பூரணமாக விளங்கும். சோர்ந்து போகாதே, ஏனெனில் உனது போராட்டத்தின் இறுதிக்கட்டத்தில் நீ இருக்கிறாய். விடியலுக்கு முன்பே இருள் அதிகமாக இருக்கும் என்பார்கள். அதேபோல் உன் வாழ்வின் ஒளி வீசும் நேரம் மிக அருகில் உள்ளது. நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நான் உனக்கு முன்னால் சென்று கரடுமுரடான பாதைகளை செம்மையாக்குவேன். குழப்பமான இந்த உலகில் உனது அமைதியை தேடாதே. உண்மையான அமைதி எனக்குள்ளே மட்டுமே உள்ளது. புயல் வீசும் கடலில் ஒரு நங்கூரம் போல எனது வார்த்தைகள் உன் வாழ்க்கையை உறுதிப்படுத்தும். உனது கவலைகளை என் பாதத்தில் விட்டுவிடு. உனக்காக நான் கவலைப்படுகிறேன். எதை குறித்தும் கவலைப்படாமல் நன்றியுணர்வுடன் உனது விண்ணப்பங்களை என்னிடம் சமர்ப்பி. அப்போது எல்லா புத்திக்கும் எட்டாத எனது அமைதி உன் இதயத்தையும் சிந்தனையையும் பாதுகாக்கும். நீ உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் நான் உன்னை காக்கிறேன். உன் பாதங்கள் கல்லில் இடராதபடி நான் உன்னை தாங்குவேன். நீ அமைதியாக இரு. நானே கடவுள் என்பதை அறிந்து கொள். எதிரியின் அம்புகள் உன்னை தாக்காதபடி எனது கேடயம் உன்னை சுற்றி இருக்கிறது. பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படத் தேவையில்லை. 1000 பேர் உன் இடதுபுறத்திலும் 10,000 பேர் உன் வலதுபுறத்திலும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏனெனில் நீ உன்னதமானவரின் மறைவில் வசிக்கிறாய். உனது எல்லைகளுக்குள் தீமை நுழைய நான் அனுமதிக்க மாட்டேன். உனது போக்கில் உன்னை பாதுகாக்கும்படி எனது தூதர்களுக்கு நான் கட்டளையிடுவேன். அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொள்வார்கள். நீ என்னை நேசிப்பதால் நான் உன்னை விடுவிப்பேன். நீ என் பெயரை அறிந்திருப்பதால் நான் உன்னை உயரத்தில் வைப்பேன். இன்று முதல் உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகும். பழையவை ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உன் வாழ்வில் மூடி கிடந்த கதவுகள் திறக்கப்படும். வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன். உனது இழந்த ஆண்டுகளை நான் மீண்டும் தருவேன். நீ வெட்கப்பட்டதற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை அடைவாய். உன்னை தள்ளியவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உனது செழிப்பு மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் உன்னை ஆசீர்வதிப்பதன் மூலம் என் பெயர் மகிமைப்படும். நீ ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய். உன் மூலம் பல குடும்பங்கள் நன்மை பெறும். இதோ நான் உலகத்தின் முடிவு வரை எந்நாளும் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்துள்ளேன். நீ எனக்கு விலையேற பெற்றவன். நான் உன்னை நேசிக்கிறேன். பயப்படாதே, திகையாதே. உனது தேவனாகிய நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த பயணம் கடினமாக தோன்றினாலும் அதன் முடிவு மகிமையாக இருக்கும். உனது விசுவாசத்தை காத்துக்கொள். ஓட்டத்தை தொடர்ந்து ஓடு. உனக்காக ஒரு நீதியின் கிரீடம் காத்திருக்கிறது. சமாதானத்தோடும் நம்பிக்கையோடும் போ. எனது ஆசீர்வாதம் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருக்கும். நீயே நிரந்தரம், இயேசுவே என் வாழ்